பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூயாவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வாசஸ்தலத்திலே நாம் கூடி வரும்படியாக எங்கே 1-2 பேர் உம்முடைய நாமத்திலே கூடி வருகின்றார்களோ அவர்கள் மத்தியில் எழுந்தருளுவேன் என்று வாக்குறுதின தேவன் இந்த வேளையிலும் நம் மத்தியிலும் நம்முடைய ஆவியானவர் வழியாய் இந்த ஆராதனையில் எழுந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய வேண்டுதல்களிலே அவருடைய இரக்கத்தை கொடுக்கும்படியாக நம்மை அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் மாலை வேளையிலும் நம்முடைய சமூகத்திலே நீர் முன்குறித்த நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும் உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும்படியாக உங்களுடைய சமூகத்திலே இந்த வேளையிலே கூடி வரும்படியாய் நீர் எங்கள் வாழ்வில் அருள் இருக்கின்ற ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றுக்குமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி கடவுள் தாமே இந்த ஆராதனையிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை இரக்கமாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் போஷித்து ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுள் தாமே உம்முடைய தூய ஆவியானவர் வழியாய் எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. நீர் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை அழைத்தவாறும் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை துதிக்க அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளை போற்றும்படியாகவும் கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 14 அநாதியான கர்த்தரே தெய்வீகாசனத்திலே என்ற பாமாலையை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாமாலை எண் 14. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே திருச்சபையின் குடும்பத்தார் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் அருளுகின்ற அடைக்கலமும் பலனும் சமாதானமும் அவருடைய கிருபைகளும் உங்கள் வாழ்வில் நிறைவாய் உண்டாயிருப்பதாக.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த புதிய நாளின் மாலை வேளையிலும் அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவர் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன், நமக்கு துணையாளராக இருக்கின்றவர், நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அவரை இந்த வேளையிலும் நன்றி நிறுத்தோடு நாம் துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய ஆவியானவர் இந்த மத்தியிலே எழுந்து இருப்பதனால் அவருக்கே கடமைக்குமே நாம் எடுத்து நமக்காக பலியான அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளிலே நாம் விசுவாசம் வைத்து பலப்படும்படியாக அவரே நமக்கு ஜீவ தண்ணீராக இந்த ஆத்மாவை பலப்படுத்துகிற கடவுளாக இருப்பதற்காய் நன்றியோடு இந்த வேளையிலும் ஆண்டவரை நாம் துதித்து ஸ்தோத்தரிப்போம். அவருடைய கரங்களிலே நம்மை இந்த வேளையிலும் அர்ப்பணித்தவர்களாய் அவருடைய வழிநடத்தலுக்காக உலகம் சந்தித்திருக்கிற சூழலின் மத்தியிலும் அவருடைய விடுதலையும் அவருடைய கிருபையும் இரக்கமும் மனுக்குலத்தின் மீது கடந்து வரும்படியாக அவருடைய அடைக்கலம் நம்மோடு கூட நிறைவாய் காணப்படும்படியாக நாம் அவருடைய கரங்களிலே இந்த வேளையிலே நாம் அர்ப்பணிப்போம். அவர் காலையிலும் மாலையிலும் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கின்றார். எக்காலத்திலும் ஆண்டவரை நான் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தர் தந்த இந்த நாளிலும் இந்த வேளையிலும் அவரை நன்றியோடு நாம் ஆண்டவரை சோதரிப்போம். அவர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக, பலனுக்காக, சுகத்துக்காக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை உமக்கே என்று சொல்லி நன்றியோடு நாம் ஆண்டவரை போற்றுவோமா? ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களிலும் அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார், அவர் நமக்கு பலனாய் இருக்கின்றார், அவர் நமக்கு வானப்பிதாவாய் இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்று நன்றி உணர்வோம். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை என்று சொல்லி அவரை நாம் சோதரிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அவர் எவ்வளவு நல்லவராய் நம்முடைய வாழ்விலே இருந்தார். நமக்கு தேற்றரவாளனாகிய தூய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். துணையாளராய் அவர் நம்மை வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. வானப்பிதாவாய் இருக்கின்றவரே, எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றவரே, எங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகின்றவரே, உமக்கே ஸ்தோத்திரம் என்று இந்த வேளையில் நன்றியோடு ஆண்டவர் நமக்கு தந்த துணையாளரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. நம்முடைய ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக ஜீவ பலியாக மரித்த அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பாவங்கள் நீங்கும்படியாக, எங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும்படியாக உண்மையே நீர் சிலுவையிலே தியாக பலியாய் கொடுத்தீரே. எங்கள் வாழ்வில் ஜீவ தண்ணீராய் உங்களுடைய வார்த்தைகளினால் எங்களை நிரப்புகிறீரே. அதை அறிந்து கொள்ளும்படியாய் ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. எங்கள் வாழ்வில் அடைக்கலமாக, மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக எங்களை வழிநடத்துகின்றவரே, எங்களுக்கு மேசியாவாய் வந்த உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கரங்களிலே தக்க தந்தந்த நாளில் அவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்துவோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை வெறுமையாக்கி
அவரை நாம் உயர்த்துவோம். ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மீண்டுமாய் அர்ப்பணிப்போம். அவர் நம்மோடு கூட ஜீவிக்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மரித்து உயிர்த்து இன்றும் நம்மை நேசிக்கின்ற தேவனாக அவர் நேற்று மீண்டும் என்றும் நாளையும் அவர் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அன்பு ஒரு நாள் மாறிவிடும், நம்முடைய பாசம் ஒரு நாள் மாறிவிடும். ஆனால் நம்முடைய நேசிக்கின்ற தேவன் ஒரு நாளும் மாறாதவர். அவர் என்றென்றும் ஜீவிக்கின்றவராயிருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு நாம் இந்த வேளையிலும் அவருடைய சமூகத்திலே நாம் பாடி மகிழும்படியாய் கர்த்தர் தந்த இந்த நாளிலே நம்முடைய ஜீவ காலத்திலே அவருடைய பாதத்திலே இந்த நாளிலே அமரும்படியான ஒரு கிருபைகளை தந்திருப்பதற்காய் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி என்று சொல்லி நன்றியோடு நாம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மோடு கூட இருப்பதினால் நம்முடைய எல்லா சூழல்களிலும், நம்முடைய எல்லா தேவைகளிலும், நம்முடைய எல்லா வழிநடத்தல்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு ஆண்டவரை இந்த வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். எல்லோரும் உற்சாகமாக நாம் நேசிக்கின்ற தேவன் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கின்றவராயிருக்கிறார் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் ஜீவிக்கின்றவராயிருக்கின்றார். அவர் நம்முடைய வாழ்வின் பலனாக இருக்கின்றார், நம்முடைய வாழ்வின் கண்களையாக இருக்கின்றார், நம்முடைய வாழ்வின் கேடகமாக இருக்கின்றார், நம்முடைய வாழ்வின் துருகமாக இருக்கின்றார் என்று நாம் உணர்ந்தவர்களாய் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். மீண்டும் சொல்லுவோமா? நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்முடைய துன்ப நேரங்களிலும் நாம் தவிக்கின்ற சூழல்களிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குறுதின தேவன் நம்மோடு கடல் போன்ற துன்பத்தின் வேளையிலும்
நமக்கு படகாய் வந்து நம்மோடு கூட பயணிக்கின்ற கடவுளாய் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தின் சூழல்கள் எங்கள் வாழ்வில் பயம் நிறைந்ததாக, நாங்கள் கைவிடப்பட்ட சூழலில் இருக்கின்ற உணர்வுகளை எல்லாம் கொடுப்பதாக காணப்பட்டாலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கின்றீர். இருளிலே ஒளி தருகின்றவராய், எங்கள் வாழ்வின் வெளிச்சமாக, எங்கள் வாழ்வை வெளிச்சமாக்குகிறவராய் நீர் இருப்பதற்காய் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆண்டவரால் மாத்திரமே நோய்களை நீக்க முடியும். மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்தாலும் அவருடைய தெய்வீக வல்லமை கடந்து வருகின்ற வேளையிலே அந்த மருத்துவத்தின் பலன்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகின்றவராக இருக்கின்றார். பாவ நோய்க்கு மருந்தில்லை, பாவ நோயை நீக்குகின்றவர் ஒருவரும் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னதைப் போல அந்த நோய்க்கு மருத்துவர் அவர் ஒருவரே. நமக்காக சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி இருக்கின்றார் என்று சொல்லி ஆண்டவரை இந்த வேளையிலுமே நம்முடைய பாவங்கள் நீங்கும்படியாக, நம்முடைய வாழ்வின் அக்கிரமத்தின் கரைகள் அற்றுப்போகும்படியாக கர்த்தர் அவருடைய குமாரனை சிலுவையை ஒப்புக் கொடுத்ததே நாம் நன்றி தெரிவித்தோடு நினைத்து இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு மருத்துவராக இருக்கிறீரே, நன்றி சுவாமி. இந்த நாளிலுமே மக்கள் செய்த பாவங்கள், இயற்கைக்கு எதிராக செய்த மனுக்குலத்தின் பாவங்கள், இந்த கொடிய நோயை இந்த உலகம் சந்தித்திருக்கின்றது. அதிலிருந்து உடைய இரக்கம் கடந்து வரட்டும். இந்த பாவங்கள் எல்லாம் அற்றுப்போக கர்த்தர் மனமிறங்கும் என்று சொல்லி இந்த வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஏற்படுத்த அவரை ஸ்தோத்தரிப்போம். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விடும் பசிகளிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும் பசிகளிலே மன்னாவை தந்திடுவார். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வந்து பேசுகின்றவராய், அவரை நோக்கி கூப்பிடுகின்றவர்கள் மத்தியிலே இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கின்றவராய், நம்முடைய துன்பத்தின் நடுவில் அவர்களை விடுதலையாக்குகின்றவராய் இருப்பதற்காய் நன்றி சுவாமி. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் உம்முடைய கிருபை தாங்குகிறது, உம்முடைய கிருபை ஒன்றே எங்களை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதைப் போல அவர் ஊன்றுகோலாய் நம்மோடு கூட இருப்பதற்காய், உதவும் கரமாய் நம்மோடு கூட இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. உண்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறோம் என்று நன்றியோடு ஆண்டவரை இந்த வழியில் ஸ்தோத்தரிப்போம். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளரும் வேளைத்தனில் ஊன்றுகோலாகிடுவார். கால் தளரும் வேளைத்தனில் ஊன்றுகோலாகிடுவார்.
அல்லேலூயா. அந்த வேலையிலுமே ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவதற்காக, அவருடைய தூய பிரசன்னம் நம்மோடு கூட காணப்படுவதற்காக அதிசயங்களை செய்பவரே, எங்கள் வாழ்வில் ஆலோசனை கர்த்தராய் இருக்கின்றவரே, இரக்கமுள்ளவரே, இம்மானுவேலராய் எங்களோடு இருக்கின்றவரே, எங்கள் வாழ்வின் நட்சத்திர கொம்பே, எங்கள் இருதயங்களை காண்கின்றவரே, எங்கள் வாழ்வை வெளிச்சமாக்குகிறவரே, இரட்டிப்பான நன்மைகளை எங்கள் வாழ்வில் கட்டளையிடுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 என்று சொல்லி எல்லோரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்காக, கர்த்தர் நம்மோடு வைத்திருக்கின்ற கிருபைகளுக்காக, அவர் நம்மை உதவி செய்கின்றவராய் இருப்பதற்காய், நம்மை உறங்காமல் பாதுகாப்பதற்காய், நம்முடைய வாழ்வில் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதற்காய், நம்முடைய வாழ்வின் பலனாய் இருப்பதற்காய், நம்மை காப்பதற்காய், நம்முடைய வாழ்வில் அனுதின உணவை அளிப்பதற்காய், நம்முடைய வாழ்வில் பயப்படாதீர்கள் என்று சொன்னதற்காய், நம்மை கைவிடாத தேவனாய் இருப்பதற்காய், நம்முடைய வாழ்வில் கேடகமாய் இருப்பதற்காய் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி என்று நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய வாழ்விலே இன்று கேடகமாய் இருப்பது முகக்கவசம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். முகக்கவசம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே இந்த பெருந்தொற்றின் சூழல்களை நாம் சந்திக்க வேண்டியது வரும் என்ற ஒரு கவலை, கலக்கம், பயம் என்றெல்லாம் இருக்கின்ற வேளையிலும் அவர் நமக்கு கேடகமாய் இருப்பதற்காய், நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே நீர் தந்திருக்கின்ற கிருபைகளுக்காய் போதும் சுவாமி, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். எங்கள் வாழ்வில் யெகோவா ராஃபாவாய் இருக்கின்றீரே, யெகோவா ஈராய் எங்கள் வாழ்வில் தந்தையாய் இருக்கின்றீரே, யெகோவா எலோஹிமாய் எங்கள் வாழ்வில் எல்லா நிலைமைகளிலும் இருக்கின்றவரே, யெகோவா பரிசுத்தராய் எங்கள் வாழ்வில் காணப்படுகின்றவரே, நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்வில் சமாதான பிரபுவாய் வந்தவரே, எங்கள் வாழ்வில் சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கின்றவரே, எங்கள் வாழ்வின் வியாதிகளை எல்லாம் நீக்குகின்றவரே, எங்கள் தடைகளை உடைக்கின்றவரே, எங்கள் மீது தயை உள்ளவரே, எங்கள் தலைகளை உயர்த்துகின்றவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய கிருபைகளுக்காக, உங்களுடைய இரக்கங்களுக்காக, எங்கள் வாழ்வின் எல்லா நிலைமைகளிலும் எங்களை நினைக்கின்றவராய் இருக்கின்றவரே, நன்றியோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்வில் பட்சபாதம் இல்லாதவராய், எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருந்தாலும் அவைகளெல்லாம் மன்னிக்கின்ற தேவனாய் இருப்பதற்காக நன்றி சுவாமி என்று சொல்லி நன்றியோடு எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரை ஒரு நிமிடம் ஸ்தோத்தரிப்போமா. இந்த நாளிலுமே நாம் ஜீவன் சுகம் பலனோடு காணப்படுவதற்கு அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய அடைக்கலம் நம்மோடு இருப்பதற்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. உண்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்வில் எல்லா நிலைமைகளிலும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கின்றவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா என்று சொல்லி இந்த வேளையிலும் நன்றியோடு ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. யாவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி யாவரும் எழுந்து நின்று ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகளுக்காக, நம் மீது பாராட்டியிருக்கின்ற இரக்கங்களுக்காக நன்றியோடு எங்கள் வாழ்வின் தந்தையாக இருக்கின்றவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை நாம் இந்த வேளையில் ஸ்தோத்தரிப்போம். அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய வல்லமையுள்ள வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறுவதற்காக, நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கின்றவராய் இருப்பதற்காக, நம்முடைய விசுவாசத்திலே பலன் கொடுக்கிறவராய் இருப்பதற்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி என்று சொல்லி ஆண்டவரை உள்ளத்தின் ஆழங்களில் ஸ்தோத்தரிப்போம். ஈரோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா சொல்லுவோமா, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு, நீ மாத்திரம் போதும்.
உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், இந்த உலகம் எடுத்துக்கொள்ளக்கூடாத சமாதானத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவாய் கர்த்தர் கட்டளையிட்டு கொடுப்பதற்காய், அவருடைய வார்த்தையினால் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாத வழிநடத்துவதற்காய் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் இருக்கும்படியாய் இந்த வேளையிலுமே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய பரிசுத்தப்படுத்துகின்ற கரங்களினால், உங்களுடைய காயப்பட்ட கரங்களினால் எங்களை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி நம்மை அவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தெய்வமே, ஒரு வார்த்தையால் உருவாக்கி நீர் உம்மை போல்வே உன்னத நீரே, உம்மை போல் வேறே தேவனில்லை. யெகோவா தந்தி என் உள்ளத்திலே, யெகோவா ஷாரோன் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அவருடைய அன்பு இந்த உலகத்துக்கு ஈடு கொடுக்காத அன்பு, இந்த உலகத்தில் மேலான அன்பு, தாயிலும் மேலான அன்பு, உங்களை நேசிக்கின்றவர்களுக்கு மேலான அன்பு அவர் உங்கள் மீது என் மீது அவர் வைத்திருக்கின்றார். இந்த உலகம் மீட்கப்படும்படியாக நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாய் இந்த உலகத்திற்காக நம்முடைய ஜீவனையை அர்ப்பணித்த அவருடைய சமூகத்திலே உமக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கிற நாம் நம்மையே இன்னுமாய் அவருடைய ஆளுமைக்குள்ளாய் அர்ப்பணிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே, நம்முடைய ஆத்ம நேசர் இடத்திலே, நம்மை அன்பு கூறுகின்ற இடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றப்போதும் என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றப்போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் ஆவியானவரால் நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி சுவாமி. உங்கள் வாழ்வின் பலனாக நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று வாக்குறுதின தேவன் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்றவராய் இந்த ஆராதனையிலுமே உங்களுடைய ஆவியானவர் வழியாய் நாங்கள் பலப்பட உங்கள் துதிகளை இறக்கங்களை ஏற்றுக்கொண்டு இந்த வேளையிலுமே எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி சுவாமி. உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி ஆவியானவரே. நன்றியோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிருபையின் கரம் எங்களோடு காணப்படுவதற்காக, எங்கள் ஒவ்வொரு மீதும் இறங்குவதற்காக நன்றி சுவாமி. உடைய பிரசன்னத்தினால் எங்களை இந்த வேளையிலே காத்துக் கொள்கிறதற்காக நன்றி சுவாமி.
இந்த ஆராதனையிலுமே உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நீரே எங்களுக்கு உம்முடைய வாழ்வின் வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு பலன் தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த நாமத்துக்கு மகிமை சேர்க்க கர்த்தர் இரக்கம் தான். இறைமகன் இயேசு கிறிஸ்துவையாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்வோம். அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். திருமறை பாடம் வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேத பாடம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 14 வரை. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7 முதல். அப்படி ஆர்ப்பரித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது: கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் சந்ததியரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாழ்க்கையின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். வாசிக்க வேண்டிய வேதப்பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய வார்த்தைக்காய் நம்மை அவருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். அவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே இந்த வேளையிலும் அவருடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளும்படியாய், நம்முடையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நம்மோடு கூட நம்முடைய உள்ளங்களை உயிர்ப்பிக்க அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமும் அன்பும் அருளும் நிறைந்த ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு சுவாமி. இவற்றை விளங்கிக் கொள்ள உங்களுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. எங்கள் உள்ளங்களை நீர் உயிர்ப்பிப்பீராக. அதன் வழியாய் உங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அருளுவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் இந்த மாலை ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க முடியாய் நான் தெரிந்து கொண்ட ஒரு வசனம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11. கடவுளையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாவீது அவ்விதமாக கடவுளை குறித்து தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் வழியாக இந்த ஒரு வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியானது அதற்கென்று ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தலத்திலே அதை கொண்டு வந்து வைத்த வேளையிலே கர்த்தரை துதித்து பாடி அவன் சொல்லுகின்றான், எப்பொழுதும் அவருடைய வல்லமையை நீங்கள் நாடுகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்வின் அநேக காரியங்களிலே உலகத்தின் செயல்களிலே நாட்டம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். நம்முடைய வாழ்வின் பலனை நாம் நாடுகின்றவர்களாய், நம்முடைய வாழ்வின் பொருளாதார தேவைகளிலே நம்முடைய நாட்டங்களை வைக்கின்றவர்களாய், எல்லாம் நம்முடைய வாழ்வின் சூழல்களிலே உலகத்தை நாடி தேடி ஓடுகின்ற மக்களாய் நாம் இருக்கின்ற
சூழலின் மத்தியிலே தாவீது ஒரு அரசன். அவன் உடைய புகழ் பிரஸ்தாபத்தை திருமறையிலே நாம் காணுகின்றோம். ஒரு நாட்டின் படையே நடுங்கிக் கொண்டு நின்ற வேளையிலே கோலியாத்தை ஆண்டவருடைய வல்லமையினால் அவன் வென்றான் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அந்த ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு அவன் எங்கும் போர் பயிற்சி செய்யவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அந்த கவச உடைகள் எல்லாம் அணிந்து அவன் போருக்கு தயாரான சூழலிலே இவைகள் எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் யாரை நம்பி செல்ல இருக்கிறேன்? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நான் தேடுகின்றவனாக இருக்கின்றேன், நாடுகின்றவனாக இருக்கின்றேன். அவருடைய நாமத்தை நான் பெற்றவனாக நான் ஜெயத்தை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் அவ்விதமாக கர்த்தருடைய சமூகத்தை நாடின ஒரு மனிதனாக இருந்தான் என்று நாம் காணுகின்றோம். இந்த நாளிலுமே அவருடைய வல்லமையை நாடுகின்ற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். எவைகளையெல்லாம் நாம் நாட வேண்டும் என்று திருமுறை அநேக இடங்களிலே அநேக காரியங்களை நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றது. கடவுள் இவைகளையெல்லாம் நீங்கள் நாடி தேடுங்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய நாளிலுமே அவன் தாவீது கர்த்தருடைய தேவனுடைய பெட்டியை அந்த கூடாரத்தின் நடுவிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு அங்கே கடவுளை துதித்து பாடுகின்றான். அந்த பாடலிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான், அவருடைய வல்லமையை நீங்கள் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நீங்கள் தினமும் தேடுங்கள் என்று சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். நாம் எதை செய்ய நாடுகின்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அநேக காரியங்களை திருமறையிலே சுட்டி காட்டியிருக்கின்றார். அதிலே முதலாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எதை நாட வேண்டும் என்று தெசலோனிக்கே சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:15 நானே வாசிக்கிறவா? ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஆக இதை நாம் என்ன செய்யக்கூடாது? நாடக்கூடாது. அதோடு உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே திருச்சபைக்கு சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாவது நம்முடைய வாழ்வில் சோதனைகள் நமக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியங்கள் யாராவது செய்துவிட்டால் அதற்கு நிச்சயமாக நாம் என்ன செய்து விடுவோம்? கோபம் நமக்கு வந்துவிடும். அப்படித்தானே? ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாம் என்ன செய்கின்றவர்களாக இருக்கின்றோம்? தீமைக்கு தீமை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி அங்கே நம்முடைய நாட்டங்கள் பிறர் மீது, நம்முடைய வாழ்வின் சூழல்கள் மீது கடந்து செல்லுகின்றதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற வேளையிலே நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதபடி, ஆகவேதான் ஆண்டவர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற அந்த செயல்பாட்டை தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சீடர்களுக்கு ஒருவர் ஒரு கண்ணத்தை அறைந்தால் என்ன செய், மறு கண்ணத்தையும் காட்டு. தீமைக்கு தீமை செய்வதை நீங்கள் நாட வேண்டாம், தீமைக்கு பதிலாக நன்மையை செய்யும்படியாக நீங்கள் நாடுங்கள். அந்த கற்பனைகளை எல்லாம் அவர் மறு கட்டுமானம் செய்கின்ற ஒரு கிறிஸ்துவை காணுகின்றோம். நீ எவ்விதம் உன்னில் அன்பு கூறுவாயோ அவ்விதமாக நீ பிறனிலும் அன்பு கூறு என்கின்ற ஒரு பிரதான கற்பனையை நான் உங்களுக்கு வைக்கின்றேன். நீங்கள் கடவுளிடத்தில் அன்பு கூறுகின்ற வேளையிலே உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு நீ அன்பு கூறு என்று அங்கே கடவுள் சொல்லுகின்றதை காணுகின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய நாட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். ஆண்டவருடைய அநேக சூழல் மத்தியிலே, அநேகர் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மத்தியிலே அவர் செல்லுகின்ற வழிகளில் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஊருக்கு புறம்பான வழிகளை தெரிந்தெடுத்து அதன் வழியாக நடந்து செல்வார். அதனுடைய சரியான வழியிலே அவர் ஊருக்குள்ளே நல்ல பாதை இருந்தால் அதில் என்ன செய்ய மாட்டார்? ஊரின் நல்ல பகுதி வழியாக அடுத்த நகரத்துக்கு கடந்து செல்ல மாட்டார். ஏனென்று சொன்னால் பாவி என்று சொல்லப்படுகின்ற ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் ஊருக்கு புறம்பாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு சென்று நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கடந்து செல்லும்படியாகவே
அந்த பகுதிகளின் வழியாக அவர் கடந்து செல்கின்ற ஒரு கடவுளாய் இருந்திருப்பதை நீங்கள் திருமறையிலே காண முடியும். ஊருக்குள்ளே இருக்கிறவங்களாம் யார்? நல்லவர்கள், பாவி என்று சொல்லாமல் புறந்தள்ளப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிற மக்கள். ஒருவர் முடவராக, ஒருவர் பார்வையற்றவராக, ஒருவர் வாய் பேசாதவராக, ஒருவர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற அவிதமான மக்கள் எல்லாம் அன்றைய நாட்களிலே ஊருக்கு புறம்பாக வைக்கப்பட்ட சூழலின் மத்தியிலே அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக கடவுள் கடந்து செல்கின்ற ஒரு செயலை நாம் திருமறையிலே காண முடியும். அவ்விதமாகத்தான் சமாரியர் இல்லாத பகுதியிலே அவர் சென்று சமாரிய பெண்ணோடு அவர் உறவாடுகின்றார். அவர் பேசுகின்றார், நீங்களும் இஸ்ரவேல் கூட்டத்தின் பிள்ளைகள், நீங்களும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற கிறிஸ்துவை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்வின் காரியங்களிலே நாம் நன்மை செய்யும்படியாக நாடுகின்ற மக்களாய் காணப்பட கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார், நம்மை அழைத்தும் இருக்கின்றார். ஆக இந்த காலங்களிலே முதலாவதாக அவருடைய வல்லமையை நாடுகின்ற மக்களாக, ஒரு செயலை நாம் செய்வதற்கு முன்பதாக, ஆண்டவரே இந்த செயலிலே உம்முடைய வல்லமை எங்களோடு கடந்து வரட்டும், உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு விளங்கட்டும் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற மக்களாய் காணப்பட கடவுள் நம்மை அழைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நோக்கி அவன் பார்த்தான் என்று நாம் காணுகின்றோம். அதைத்தான் 34ஆம் சங்கீதத்திலே அவன் சொல்லுகின்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று அவன் சொல்லுகின்றதை காணுகின்றோம். அந்த சங்கீதத்திலே அவனுடைய சூழ்நிலைகளை நாம் காணுகின்றோம். அங்கே 34ஆம் அதிகாரத்திலே அதற்கு மேலாக போடப்பட்டிருக்கிற அந்த பகுதியை யாராவது ஒரு வாசிங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். அது எங்கே, ஏன் வேஷம் மாறினார்? அந்த வேஷம் மாறினது என்னன்னு தெரியுமா ஐயா? அவரை அபிமெலேக்கு தேடிக்கொண்டிருக்கிறார் தாவீதை. அவனை எவ்விதமாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று தேடி அவர் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு விட்டார். பிடிக்கப்பட்ட சூழலிலே அரசர் முன்பதாக, அபிமெலேக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தின வேளையிலே தன்னை ஒரு பைத்தியம் போல் அவர் முன்பதாக நடித்தார். அதான் வேஷம் மாறினது என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. நடித்த வேளையிலே அபிமெலேக்குக்கு இவர் தான் தாவீதா, ஒரு பைத்தியக்காரன் போல் இருக்கிறவரை கொண்டு வந்து அரசன் என்று தாவீது என்று சொல்லி முன்னிறுத்துகிறீர்களே என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலே நிச்சயமாக தாவீது என்று அபிமெலேக்கு கண்டால் அவனுடைய வாழ்க்கையிலே என்ன உண்டு? தன்னுடைய உயிருக்கு நிச்சயமான ஒரு காரியம் உண்டு என்று சொல்லி, ஐயா சொல்லுங்க ஐயா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அங்கே பார்க்கின்ற வேளையிலே அவன் சொல்லுகின்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு தாவீதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதும் நன்மை செய்யும்படியாக, கர்த்தருடைய வல்லமையை நாடும்படியாக அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்றோம். அவருடைய சமூகத்திலே நாம் தேடுகின்ற மக்களாய் காணப்படுகின்ற வேளையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகின்ற கடவுளாய் இருக்கின்றார் என்று நாம் காண முடியும். எபிரேயர் 3ஆவதாக நாம் எதை நாட வேண்டும் என்று திருமறை குறிப்பிடுகின்ற வேளையிலே இங்கே எபிரேய ஆக்கியர் சொல்லுகின்றார். 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். இது ரெண்டும் கொஞ்சம் கஷ்டம்தான், அப்படி தானே? மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானமாக இருப்பது கடினமான ஒரு காரியம், அதோடு பரிசுத்தமாக இருப்பது அது மிகுந்த ஒரு கடினமான ஒரு காரியம். எந்த வித சூழ்நிலையிலும் நாம் இந்த உலகத்தின் காரியங்களிலே பாவத்துக்குள்ளாக சிக்குண்டவர்களாய் நாம் சென்று விடுகின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே
யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்று அங்கே எபிரேயர் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? சமாதானம் பண்ணுகின்றவர்கள் அவர்கள் நாம் சமாதானம் பண்ணினால்தான், வாசிக்கலாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஜெபிப்பதோ அல்லது அநேக அற்புதங்களை செய்வதோ அநேகருக்கு உதவிகளை செய்வதோ அல்ல. நம்மை கண்டால் சமாதானக்காரர் வருகிறார் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நமக்கு இன்னொரு பேர் என்ன பேராக இருக்கணும்? சமாதானக்காரர். ஏன்னா சமாதான பிரபு என்று ஆண்டவருக்கு மாத்திரம் அந்த பெயர் இருந்ததை நாம் திருமறையிலே காணுகின்றோம். ஆக சமாதானம் பண்ணினால் நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று இங்கே சொல்லப்படுகின்றதை சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே எபிரேயர் சொல்லுகின்றான், நீங்கள் யாவரோடும் சமாதானமாய் இருக்க, பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க, நீங்கள் நாட்டமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அவருடைய வல்லமையை நாம் நாடுகின்ற மக்களாய், இந்த உலகத்திலே நமக்கு தீமைகள் கொடுமைகள் என்றெல்லாம் வந்த சூழலின் மத்தியிலும் நாம் பிறருக்கு நன்மை செய்கின்றவர்களாய் காணப்பட கடவுள் நம்மை அழைக்கின்றார். அதோடு யாவரோடும் சமாதானமாயிருக்க அவருடைய பிள்ளைகள் என்று நீங்களும் நானும் சொல்லப்படும்படியாக கடவுள் நம்மை அழைத்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். சிலுவையிலே அதை அவர் நிறைவேற்றி காட்டினார். சிலுவையிலே அங்கே யாவரோடும் சமாதானமாய் இருக்கும்படியாக நிந்தித்த கல்வனையும் அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவாய், நிந்தித்த, அவரை அடித்த, அவரை துன்பப்படுத்தின யாவரோடும் அவர் சமாதானமாய் இருக்கும்படியாய் தன்னுடைய வார்த்தைகளிலே தன்னுடைய பிதாவினிடத்தில் வேண்டின ஒரு கிறிஸ்துவை நாம் காணுகின்றோம். அவர் முதல் வார்த்தையை அதைத்தான் சொல்லுகின்றார், தாங்கள் செய்வது இன்னதென்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் சமாதானம் செய்கின்ற மக்களாக, நாம் சமாதானத்தின் பிள்ளைகளாய் காணப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதை செய்யும்படியான வாழ்க்கையிலே நாம் நாட்டம் உள்ளவர்களாய் காணப்பட கடவுள் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கின்றவராய் இருக்கின்றார். அதைத்தான் சங்கீதம் 105 சங்கீதக்காரன் மீண்டுமாய் அவன் அந்த சொல்லுகின்ற வேளையிலே 105:4 மீண்டுமாய் அவர் சொல்லுகின்றார், நீங்கள் அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி அவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை கர்த்தருடைய ஸ்தலத்திலே வைத்த வேளையிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை மீண்டும் அவன் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அதோடு மாத்திரமல்ல, ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு சொல்லுகின்ற வேளையிலே வாசிக்கலாம். ரோமர் 12:13. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறதை காணுகிறோம். ஏனென்றால் அந்நியரை உபசரிக்கின்ற வேளையிலே நாம் யாரை உபசரிக்கின்றவர்களாக இருக்கிறோமா? சில வேளைகளிலே தேவதூதர்களையும் உபசரிக்கின்றோமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆக அந்நியர் யார் என்று தேவையுள்ளவர்கள் நம் மத்தியிலே கடந்து வருவார்கள் என்று சொன்னால் அவர்களை உபசரிக்க நாம் நாடுகின்ற வேளையிலே அது கர்த்தருடைய பார்வையிலே கனம் புரிந்தின செயலாய் இருக்கின்றது என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். அதோடு மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுடைய குறைவுகளிலே நீங்கள் உதவி செய்கின்றவர்களாக, அவருடைய அந்நியர்களை உபசரிக்கின்ற மக்களாக நாம் நாட்டமுடையவர்களாய் காணப்படும்படியாய் கடவுள் நம்மை அழைக்கின்றவராய் இருக்கின்றார். சுருக்கமாக இன்னும் 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே மீண்டுமாய் கொரிந்து சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகின்றார். வாசிங்க 12. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாம் நாட்டமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய நாட்களிலே நாம் இந்த செயல்பாடு உடைய கிறிஸ்தவர்களாய் காணப்படும்படியாக கிறிஸ்து நமக்கு அறைகூவலை வைக்கின்றவராய் இருக்கின்றார்.
நம்முடைய சபைகளிலே ஆவிக்குரிய வரங்கள் காணப்படும்படியாய், பக்தி உண்டாக்கத்தக்கதான காரியங்களிலே நாம் தேடுகின்றவர்களாய் காணப்படும்படியாய், அவைகளிலே நாட்டமுள்ளவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். அல்லேலூயா. ஆக நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை ஆராதனையெல்லாம் வந்தால் ஆலயம் எப்படி ஞாயிற்றுக்கிழமை போல் இருக்க வேண்டும். அப்படிதாங்க. வெள்ளிக்கிழமை 1-2 பேர்களாக நாம் வந்து கர்த்தரை ஆராதிப்பது என்பதல்ல. ஆக வந்திருக்கிற நாம் இன்னும் நம்முடைய திருச்சபை ஆவிக்குரிய வரங்களிலும் ஆவிக்குரிய கிரியைகளிலும் பெருகும்படியாய் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் இன்னும் மக்களை ஆண்டவர் கூட்டி சேர்க்கும்படியாக நாம் ஜெபிக்கின்ற மக்களாய், அவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற மக்களாய் நாட கர்த்தர் நம்மை தேடுகின்றவராய் இருக்கின்றார். இந்த பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. யாருக்கோ இல்லை, பிறர் வந்து நம்முடைய சபைக்காக செய்வார்கள் என்பதல்ல. ஒவ்வொருவருக்கும் விழுந்த கடமை என்று பவுல் அப்போஸ்தலனின் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி அவன் சொல்லுகின்றதை காணுகின்றோம். ஆகவேதான் அவன் அநேக சபைகளை கிறிஸ்துவுக்காக அவன் எழுப்பினான், அவன் நாடினான். ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவனாக பவுல் அப்போஸ்தலன் அநேக திருச்சபைகளை உருவாக்கினதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய உடனிருந்த சீடர்கள் அவர்கள் அது செய்ய இயலாத வேளையிலே அநேக திருச்சபைகளை அவர் அங்கே ஸ்தாபித்ததை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த கிருபையின் காலங்களிலே நம்முடைய திருச்சபை ஆவியிலும் பக்தியிலும் பெருகும்படியாக, நம்முடைய சந்ததியார் அவ்விதமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், நம்முடைய பிள்ளைகள் அந்தவித வரங்களிலும் பக்தியிலும் பெருகத்தக்கதாக நாம் நாட்டமுடையவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையிலே பெருகும்படியாய் நாம் நாட அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகின்றோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதோடு நான் நிறைவு செய்கிறேன். கொலோசியர் 3:2. பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி அங்கே கொலோசியர் திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். கர்த்தர் விரும்புகின்ற மேலானவைகள் நம்முடைய வாழ்வில் நாடப்படும்படியாக கர்த்தர் விரும்புகின்றவராய் இருக்கின்றார். ஆக இவ்வுலகத்திற்குண்டான காரியங்களிலே நாம் நாட்டம் உள்ளவர்களாய் இருப்பதினால் அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல, நம்முடைய வாழ்வின் காரியங்கள் பிதாவினிடத்தில் காணப்படுகின்றதாக இருக்கிறது. அந்த பரம வாசஸ்தலத்தை நாம் வாஞ்சிக்கும்படியாக இந்த நாட்களிலே, இந்த காலங்களிலே நாம் அவருடைய நன்மையை தேடுகின்ற மக்களாய் நாம் காணப்படுகின்றவர்களாய் இருக்கின்றோம். ஆக இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நிறைவுடையவர்களாய் காணப்படும்படியாய் அவன் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை இந்த நாளிலே நாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் அவருடைய வல்லமையை நாம் நாடும்படியாக, அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடுகின்ற மக்களாய் காணப்பட நாம் இந்த கிருபையின் காலங்களிலே அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்படைக்க கடவுள் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அவ்விதமாக நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற வேளையிலே நம்முடைய வாழ்வில் நன்மை செய்கின்றவர்களாக, நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்கின்றவர்களாக, நாம் நம்முடைய சபைக்காக பக்தி விருத்தி உண்டாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வரங்களின் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றவர்களாகவும் காணப்பட ஆவியானவர் நமக்கு துணை செய்கின்றவராய் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் திருமுறையிலே கடவுள் எவைகளை நீங்கள் நாட்டமுடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற காரியங்களை, கர்த்தர் சொன்ன காரியங்களை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இவைகளிலே நாம் எவைகளிலே எந்தெந்த காரியங்களிலே நாம் அவருடைய வல்லமையை நாடுகின்றவர்களாக இருக்கின்றோமா, நம்முடைய குறைவிலே உள்ளவர்களுக்கு உதவி செய்கின்றதிலே நாம் நாட்டமுடையவர்களாக இருக்கின்றோமா, பரிசுத்தவானுடைய குறைவிலே உதவி செய்கின்றவர்களாய் நாம் இருக்கின்றோமா, சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த கிருபையின் காலங்களிலும் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். அவருடைய ஆவியானவர் வழியாய் இந்த வேளையிலும் அவருடைய வல்லமையையும் அவருடைய சமூகத்தையும் நாம் நித்தமும் நாட கர்த்தர் நம்மை உயர்த்துகின்றவராக இருக்கின்றார். அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, உம்முடைய வல்லமையையும் உம்முடைய சமூகத்தையும் தேடுகின்ற மக்களாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். இவைகளிலே நாங்கள் உலகத்தின் காரியங்களிலும் எங்களுடைய பலத்தையும் நாங்கள் நாடுகின்ற மக்களாகவே இருக்கிறோம் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் உணர்ந்து, இன்னுமாய் எத்தனையோ காரியங்களிலே நாங்கள் நாட்டம் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்ற உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தீர். இன்னுமாய் எங்களுடைய சபையானது பக்தி வைராக்கியத்திலும் பக்தி விருத்தியிலும் ஆண்டவருடைய ஆவியின் வரங்களிலும் பெருகும்படியாக
இன்னும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் சமாதானம் பண்ணுகின்றவர்களாய் காணப்படத்தக்கதாய் கர்த்தர் எங்களை உம்முடைய வார்த்தையினால் பலப்படுத்தவும் ஆசீர்வதித்தவும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே இந்த உலகத்தின் சூழலுக்காய் இந்த சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையிலே விடுதலையை கொடுத்து உம்முடைய கிருபையின் கரங்களினால் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்தும். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவையாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 80 இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படை. கீர்த்தனை எண் 80. ஜெபம் செய். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் வந்தவரே, நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் மாலை வேளையிலும் ஒரு சில மணித்துளிகள் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய ஆவியானவர் வழியாய் உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கவும் உங்களுடைய வார்த்தையின் வழியாய் நாங்கள் பலப்படவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலுமே உங்களுடைய கிருபையின் கரத்தினால் எங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாய் பெற்றுக்கொண்ட உலகத்தின் ஐஸ்வர்யங்களிலிருந்து உம்முடைய கரங்களில் இருந்து பெற்ற நன்மைகளை உங்களுடைய ஊழியத்திற்கென்று நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உடைய இறை அரசு பரவ கடவுள் அருள் செய்கிறாக. இந்த வேளையிலுமே இந்த உலகத்திற்காக உலகத்தின் சூழலுக்காக ஏற்ற வேளையிலே உங்களுடைய இரக்க மனுக்குலத்தின் மீது கடந்து வரும்படியாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே உண்மை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிற மக்களுக்காக வருகிறோம். அவசர சிகிச்சை பிரிவில் இருப்போர், திருவோரங்களில் இருப்போர், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கர்ப்பஸ்திரீகள், சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் அவருடைய குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய மெய்யான பராமரிப்பும் சமாதானமும் உடைய வல்லமை வழிநடத்தலும் அவர்களோடு இருக்க கர்த்தர் இரக்கம் தரும்படியாக நாங்கள் சந்திக்கிறோம். எங்களுடைய திருமணத்திற்காக, திருச்சபைகளுக்காக, எங்கும் உள்ள உம்முடைய ஊழியங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய KK நகர் மறுரூப ஆலயத்தின் குடும்பத்தின் மக்களுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் கர்த்தர் உம்முடைய நன்மையினால், கிருபையினால், உம்முடைய அடைக்கலத்தினால் ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைக்கென்று தங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை அநேகருக்கு கொடுக்கவும் உங்களுடைய அன்பிற்கு சாட்சியுள்ளவர்களாக நாங்கள் காணப்படவும் கர்த்தர் திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன வேண்டுதல்களோடும் தேவைகளோடும் இந்த நாளில் இந்த சமூகத்தில் இருக்கின்றார்களோ அப்படி வாழ்வின் விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டு இந்த நாமத்திற்கு சாட்சியை காத்துக்கொள்ள நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் எங்களோடு பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். என்று மாறாத உங்களுடைய அன்பு வல்லமுள்ள வழிநடத்துதல் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்க கர்த்தர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே நாங்கள் இரவுக்குள்ளாய் வந்திருக்கின்றோம். இரவின் எல்லா நாசமோசங்களுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து இந்த கரத்திலே நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடு கடவுள் அருள் செய்கிறார்கள்.
இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாவையும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவோம்.